வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. இந்த வீடியோல துபாயில வந்து ஒரு முக்கியமான டே, அபுதாபி போறோம். அபிதாபியா? அபுதாபில வந்து ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பஸ்ல கூட்டு போய் இது பண்றாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி அதை எடுத்தது. அதனால அது இன்னைக்கு போகுது. அதுக்கு வந்து மசூதி கூட்டு போகணுமா. அதுக்கு நான் ஃபர்தா வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். ஊரில் இருந்திருந்தா கோயம்புத்தூரில் இருந்திருந்தா என் ஃப்ரெண்டு கொடுத்துருப்பா. பட் வந்து எனக்கு இங்கே யாரும் தெரியாதுங்கிறதுனால நான் ஃபர்தா கேட்டேன். ஃபர்தா ஒரு கடையிலையுமே நான் போன கடையில் இல்லை. அப்புறம் சரி லூஸான ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. பட் வந்து அந்த ட்ரெஸ் போட்டு நான் மற்ற இடங்களுக்கு போக முடியாதுல்ல. அதனால ஃபஸ்ட்டு இந்த காஸ்டியூம் போட்டுட்டு ஒரு 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 சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஃபர்தா போட்டு ஷால் போட்டு இருக்கு போகிறேன். எப்படி ஓட்டுறேன்? தெருவட்ட போய் சைக்கிள் ஓட்டுறான் பாரு. நாங்கள் வந்து பஸ்ஸுன்னு நினச்சோம், பார்த்தா காரா. வெறும் 6 பேர் தானா. அதில் 2 பேர் வந்து அவங்க வரலையாம், அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் 4 பேர் போகிறோம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். நான் முழுசாக கவர் பண்ணியிருக்கேன்னு வாங்கினா கை தெரியக்கூடாதான். அதனால் இதுக்கு ஒரு 10 கிராம்ஸ் இப்போ இது பண்ணி கையை மறைக்கேன். எப்படி இப்போ ஜீன்ஸ் சட்டை கூட போடலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் லூஸாக மாடஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸ்கின் எதுவுமே ரிவீல் ஆகக்கூடாது. தலையோட முடி வந்து மூடி இருக்கணும். இதெல்லாம் தான். இப்போ ஒருத்தவங்களை பிடிச்சி நான் இந்த மாதிரி கெட்டிக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? உள்ளே வர்றதுக்கு எந்த டிக்கெட்டும் கிடையாது. ஆனால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு லிங்க் இருக்குது, நான் வேணால் அது கீழே போய்க்கிறேன். அது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். இதுதான் அந்த மசூதி. ஐயோ, மசூதி பேர் கூட எனக்கு தெரியலையே. நாங்கள் காலையில் ஒரு 10 மணி போல் 10-10:30 போனோம். அதனால் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒருவேளை ஃபஸ்ட்டே ஒரு 9 மணி அந்த மாதிரி போயிருந்ததுன்னா அது கூட்டம் கம்மியாக இருந்திருக்குமோ. கிட்டத்தட்ட லைட்டாக தாஜ்மஹால் இது கொடுக்குதுல்ல. மசூதி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. அப்படியே மேலே காட்டுங்க. இப்படி கொஞ்சம் கீழே வந்து மேலே காட்டுங்க. கீழே கொண்டு வந்தீங்கன்னா மேலே தெரியும். தெரியுதா? அது நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து உள்ள நிறையா அறைகள், அந்த நிறைய இடம்லாம் இருக்குது போல் இருக்குது. பட் சில இடத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடமே வந்து அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. எப்படி இப்படின்னா கெட்ட முடியுங்கிற அளவுக்கு எல்லாம் ஹைட்டாக இருக்குது. ஒரு பெரிய லைட் உள்ளே வச்சுருந்தாங்க. அந்த லைட்னால் அவ்வளோ பிரம்மாண்டமாக உள்ளே வந்து நாங்கள் கரெக்டாக போகும்போது அங்கே ப்ரேயர் வேறு நடந்துட்டு இருந்தது. மனசுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே தாஜ்மஹால் தான் எனக்கு அப்படி அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இல்லை அங்கேயும் இப்படி தண்ணி இருக்கும். ஆனால் நான் தாஜ்மஹால் போனதில்லை. பட் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன்ல. அவ்வளோதான், இங்கே முடிச்சிருச்சு. எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. டக்கு டக்குன்னு எடுக்கிற போயிட்டு பார்த்து வர்றதுக்கு. இது ஒரு பேலஸ். ஆமாம், ஆனால் என்ன பேலஸ்ப்பா? இங்கே பெரிய பெரிய டெலிகேட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற இடமா. எங்கள் டூர் கைட் வந்து இது என்னென்னமோனா பில்டிங் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒன்று மட்டும் புரிஞ்சுது. என்னென்னா வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் வந்து இந்த டவர்லேருந்து இந்த டவருக்கு வந்து யார் குதிப்பா? வின் டீசல் வந்து குதிப்பாரா? அது இந்த இடம் தான் நாமா. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் அது இது என்னமோ பில்டிங்குன்னாங்க. அது என்ன பில்டிங்கோ. பேலஸ்குள்ளே வந்துட்டோம். இது இங்கேனா வந்து ரூம். ஆமாம், இப்படி இருக்கல்ல. இந்த மின்சார கண்ணால் இப்படி தானே இருக்கும். மின்சார கண்ணால் அருணாச்சலம் படத்தில் தலைவர் அந்த காசெல்லாம் வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருப்பார். இது வந்து ஹாலாமா. இங்கே வந்து ஒரு காஃபியே எவ்வளோப்பா? ஒரு சின்ன காஃபி வந்து 300 கிராம்ஸா? 300 கிராம்ஸ்னால் எவ்வளோ ரூபா? இங்கே பாருங்க, சாக்லேட்லேயே கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணியிருக்காங்க. அவங்க சாக்லேட் பண்ணுறதே பெரும்பாடு இல்லை, இப்படி கிறிஸ்மஸ் ட்ரீயே பண்ணியிருக்காங்க. சூப்பரில். இப்போ வந்து மத்தியானம் ஆயிருக்கு, சாப்பிட வந்தோம். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குசின் மாதிரி ஒன்று இருக்கு போல். பாகிஸ்தானி ஃபுட்டு நிறையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுதான் இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து வெஜ்ஜு செக்ஷனா. வெஜ்ஜில் என்னென்னமோனா இருக்குது. ஒன்றுத்துக்கும் பேரும் தெரியல நமக்கு.
இங்கே நூடுல்ஸ். இது என்னது? சிக்கனா? சிக்கன். இங்கே ரொட்டி. இது இங்கெல்லாம் சிக்கன், அப்பளம், ஸ்வீட்டு, டெசர்ட்டு. நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இதை முடிச்சிருவோம். இந்த பஃபே சிஸ்டம்னா எவ்வளோ வயிறு பசியாக இருந்தால் கூட ஒரு 2 வாய்க்கு மேலே சாப்பிடவே முடிகிறதில்ல. அதனால் நல்லா சாப்பிடுதவங்க போனால் தான் கொடுக்குற காசுக்கு மொத்தமாக சாப்பிட்டு வர முடியும். இல்லைனா 2 வாயை சாப்பிட்டுட்டு எப்பா அப்படின்னு தான் வந்தாகணும். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பேர் என்னதுப்பா? ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லிட்டு அங்கே இந்த மாதிரி கடையாக வச்சுருக்காங்க. மேஜர் அபுதாபி ட்ரிப் நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் என்னன்னா, ஐட்னரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அதில் வந்து சாப்பிட்றதும் சாப்பிடாததும் நம்மளோட இது. பட் எங்களை நிறுத்தின இடம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி காஸ்ட்லி. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இங்கே தான் சாப்பிட்டே நிப்பாட்டோம்னு சொல்லி நாங்கள் போய் சாப்பிட்டுட்டோம். அது வந்து ஒரு லேர்னிங் தான் எங்களுக்கு. அங்கே தான் சாப்பிட்ணுன்னா இல்லை, வேறு எங்கேயாவது ஏதாவது மார்க்கெட்டில் இல்லை அன்றைக்கி ஒரு நேரம் பட்னி இருந்தால் கூட பரவாயில்ல மாதிரி இருந்திருக்கலாம். பட் சாப்பிட்டு அது எங்களுக்கு ரொம்ப செலவாயிட்டு. அது மாதிரி ஐட்னரியை நான் ஒழுங்காகவே செக் பண்ணல. அபுதாபி ட்ரிப்புன்ன உடனே ஓகே, அப்போ அபுதாபியில் உள்ள மேஜர் பிளேசஸ் காட்டுவாங்கன்னு நினச்சி தான் நான் இருந்தேன். பட் அந்த மேஜர் பிளேசஸ் இல்லாமல் பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் அந்த ஃபெராரி வேர்ல்டு அந்த மாதிரி இதெல்லாம் காட்டியிருந்தாங்க, அட்லீஸ்ட் வெளியே நின்று பார்க்குற மாதிரி. அதனால தான் நான் வந்து இது பண்ணேன். பட் வந்து இந்த ஐட்னரி வந்து எனக்கு பெருசாக அந்த மசூதி மட்டும் நல்லா இருந்துச்சு. அது போக போன இடம் எல்லாமே வந்து இப்போ அந்த பொருளை நம்ம வாங்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி போன இடமா இருந்தது. பொருள் வாங்குகிற இடமா இருந்தது, சைட் சீயிங் மாதிரி எனக்கு இல்லை. பட் இப்போ ஒரு இடம் வந்திருக்கோம், அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிகாஸ் எனக்கு பீச் பிடிக்கும். இந்த காட்டுறேன், நல்லா இருக்குல்ல. இங்கன்னா வேவ்ஸே இல்லைல்ல பெருசாக. இதெல்லாம் மேன்மேடு இல்லை. வாங்க 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 கீழே. ஒரு பாலைவனத்தில் பீச் இருக்குங்க. பீச் வேணுமா? பீச் இருக்கு. டெசர்ட் வேணுமா? டெசர்ட். துபாய் டெசர்ட் தான். பட் பெரிய பெரிய பில்டிங்ஸ் வேணுமா? அது இருக்குது. சின்ன சின்ன பில்டிங்ஸ் வேணுமா? அதுவும் இருக்குது. ஒரு ஓல்டு துபாய் வேணுமா? இருக்குது. இல்லை பெண்குயின். என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தான், பெண்குயின்னா வந்து குளிர் தேசத்தில் வேணும், அதை வந்து துபாயில் கொண்டு வந்து அதை இது பண்ணி இவ்வளோ அழகான இந்த ஊர் தெரியுமா? இந்த ஊர் ஏன்னா வந்து நினச்சி பாருங்களேன், துபாய் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ அதை எப்படி மாற்றி செம்மையாக இருக்காங்க. இப்போ இல்லை, இப்போத்துலேருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சும் இந்த இடம் எப்படி இன்னும் பெருசாக ஆக்கணுங்கிற வரைக்கும் பிளான் போட்டு பக்காவெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வரும்போது கமலஹாசன் கலரில் இருந்தோம். இப்போ வந்து வெயில். அபுதாபி ட்ரிப் வந்து இனிதே நிறைவு பெற்றது. இப்போ வந்து நாங்கள் துபாய்க்கு வந்தாச்சு. துபாய்க்கு வந்தாச்சு. இங்கே வந்து பாம் ஜுமேரா அது ரொம்ப ஃபேமஸ்ல. ஸோ அதனால இங்கே போகுது. சரி, இங்கேயாட்ட வரலான்னா இங்கே வந்து பேசி பிடிக்கக்குள்ளே சஸ்பெண்டடாமா. கடவுளே, நல்ல வேலை டிக்கெட் நான் புக் பண்ணல இதுக்கு. சரி, சும்மா போய் பார்க்கலாம், நேரம் இருக்கேன்னு நினச்சேன். இன்னைக்கு நாளே சரி கிடையாது எங்களுக்கு. சரி, பீச்சாட்டு போயிட்டு வருவோம். அந்த இது வெளியே நடந்து வந்தாலே எல்லாம் இவ்வளோ பெரிய பில்டிங்கு. இங்கே இருக்கிற மேஸ்திரிக்கெல்லாம் பயமே இருக்காதா? எல்லாமே இங்கே பாருங்களேன். எம்மா தலை சுத்துது எனக்கு. இப்போ துபாய் மெரினா வந்தாச்சு. உண்மையாகவே ரொம்ப அழகாகத்தான் உள்ளது. நிறைய அந்த ஆர்ச்சர்ட் அப்புறம் க்ரூஸ் ரைடெல்லாம் இருக்கும் போல இருக்கு. தெரில எவ்வளோ ஏதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை 1000 dirhamsக்குள்ளே சொன்னால் மேபி இந்த போட்டுக்கு போகலாம் 2 பேருக்கு சேர்த்து. 100 1000 இல்லை 1000 இல்லை 100. ஆனால் 100க்குன்னா சொல்ல மாட்டாங்க. இது வந்து குட்டி ஃபவுண்டைன் வியூன்னு நினைக்கிறேன். புர்ஜ் கலிஃபா முன்னாடி பார்த்தோம்ல, அதோட மினி வெர்ஷன் நினைக்கிறேன். அப்பப்போ மட்டும் தண்ணி வந்து கீழே விழுந்துருது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from ஒரே குடும்பம். தடா.